வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. என்னுடைய 18, 20 அந்த வயசுல புதிய வீணை அப்படின்னு ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்தினேன். அந்த தருணத்தில் எனக்கு கிடைத்த ஒரு நட்பு நிலா ஆர்ட்ஸ் பழனிராஜ். திருச்சிக்கு பக்கத்தில் பொன்மலை, பொன்மலைக்கு பக்கத்தில் மேலக்கல்கண்டார் கோட்டை. அந்த மேலக்கல்கண்டார் கோட்டையில் சண்முகா அப்படிங்கிற தேட்டரில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படி வேலை பார்த்துட்டு இருந்த சமயத்தில் எனக்கு அங்கே ஒருத்தர் பழக்கமானார். அவர் தான் நிலா ஆர்ட்ஸ் பழனிராஜ். அந்த நிலா ஆர்ட்ஸ் பழனிராஜ் வந்தாருனாக்கா படம் எப்படி ஓடுது, கூட்டம் எப்படி இருக்குது, அடுத்த படம் என்ன அப்படின்ட்டுலாம் கேட்பார். நான் ஸ்டாலில் வேலை பார்த்துட்டு இருப்பேன். என்னுடைய தலைக்கு பின்னாடி தான் அந்த படத்தினுடைய ஸ்டில்ஸ் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கும். அதனாலேயே அவருக்கும் எனக்கும் பழக்கமாயிடுச்சு. அப்புறமா நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு மதியானத்தில் சாப்பிட போகும்போதோ அல்லது வீட்டுக்கு வேலைக்கு நான் தேட்டருக்கு வரும்போதோ அவரை ஆரிய பவன் அப்படின்னு ஒரு ஹோட்டல், அதுக்கு பக்கத்தில் ஒரு கடையில் நிலா ஆர்ட்ஸ் அந்த கடை இருக்கும், அதில் அவர் உட்காந்துருப்பார். கையெழுத்து பத்திரிக்கை ஆரம்பித்தப்ப நானும் என்னுடைய நண்பன் காஜாவும் ஆரம்பிக்கிறோம். அந்த கையெழுத்து பத்திரிக்கையில் நிறைய கட்டுரைகள், கவிதைகள், கேள்வி பதில் அப்படின்னு ஆர்கே பதில்கள் அப்படின்னு நான் அதில் எழுதிட்டு இருந்தேன். அப்போ பின்னாடி பார்த்தாக்க, இப்போ பின்னாடி இல்லை, பல வருடங்கள் கழித்து பார்த்தாக்க இன்னைக்கு என் பையனுக்கு ஆர்கே பாலகுமாரன், என்னுடைய மகளுக்கு ஆர்கே மயூரி அப்படின்னு இருக்கு. அதாவது ராம்ஜி கிருத்திகான்னு. அன்னைக்கு ராம்ஜி காஜா, அதுதான் ஆர்கே பதில்கள். அப்போ எனக்கு இதில் ஒரு ஆர்ட் கிஃப்டெல்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னுடைய தமிழாசிரியர் சாலமன் தன்ராய் சார் சொன்னார். ரெக்ஸ் அப்படின்னு ஒரு வாத்தியார் சொன்னார். இன்னும் பல நண்பர்கள்லாம் சொன்னாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஓவியர் இருக்காரு, போய் பார்த்துடலாம் அப்படின்னு உடனே அந்த ஓவியர்கிட்ட போய் நான் போயிட்டு பேசினேன். அப்போ இன்னும் பழக்கம், நட்பு ஜாஸ்தியாச்சு. இன்னைக்கு வரைக்க அந்த நிலா பழனிராஜ் கூட எனக்கு ஒரு நல்லதொரு ஸ்நேகமும் நட்பும் அன்பும் பேரன்பு உண்டு. அவர் உடனே எல்லாங்க பேசிட்டு பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், நானே டைப் பண்ணி தரேன், சைக்ளோ ஸ்டைலிங் பண்ணிட்டாக்கா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அடிக்கலாம், ஆமாம் உங்கள் கார்டு இருந்தால் கொடுத்துட்டு போங்க அப்படின்னாரு. விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போக சொன்னார். இல்லை விசிட்டிங் கார்டெல்லாம் இல்லைங்க அப்படின்னு. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு முதலாக என் பெயர் போட்டு விசிட்டிங் கார்டு அடித்து கொடுத்த நண்பனும் பழனிராஜ் தான். அந்த பழனிராஜ் அதுக்கு பிறகு புதிய வீணை அப்படின்னு ஒரு லோகோ செட் பண்ணி அது அச்சு மாதிரி அதுக்கு ஒரு கலர் கொடுக்கும். சிங்கிள் கலர் தான், சிங்கிள் கலர் இல்லாட்டினா டபுள் கலர். அது காஜாப்பேட்டைன்னு திருச்சியில் ஒரு இடம், அங்கே மல்லிகைபுரம்னு ஒரு ஏரியா. அந்த மல்லிகைபுரத்தில் ஸ்டீஃபன் அப்படின்னு ஒரு அண்ணன், அந்த அண்ணன்கிட்ட தான் போய் பிரிண்ட்டுக்கு கொடுத்தோம். அந்த பிரிண்ட்டுக்கு கொடுத்ததுலேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. அதை பற்றி இன்னொரு தருணத்தில் நான் சொல்கிறேன். புதிய வீணை அப்படின்னு ஒரு அச்சு, அதை தயாரித்து அதுக்கு 65 ரூபா ஆச்சு. அந்த 65 ரூபா காசையும் அவர் கொடுத்துட்டாரு. அதே போல் நைட்டு எல்லா வேலையும் முடிஞ்ச உடனே அங்கே ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் இருக்கும், அந்த சாவியை பழனிராஜ் வாங்கிடுவார். அங்கே ஸ்டென்சில் அப்படின்னு ஒரு ஷீட் இருக்கும், மெழுகு மாதிரி இருக்கும் அந்த ஷீட்டு. அதில் வச்சுக்கிட்டு டைப் பண்ணி கேப் விடுவார். அந்த கேப்பில் படத்தை வரைஞ்சி கொடுத்துருவார். இப்படி பல உதவிகள் எனக்கு செய்த புதிய வீணை கையெழுத்து பத்திரிகை. அதுக்கப்புறம் இதில் அடித்தோம், மையெல்லாம் போட்டு ஸ்டென்சிலில் அடித்து பண்ணோம். அதுக்கப்புறம் ட்ரெடிலில் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆப்செட்டில் பண்ணோம். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா கடங்காரன் நான். அது அடுத்த கட்டம். இதே போல் அந்த பழனிராஜுக்கு நடிகை நிரோஷா மேலே அப்படி ஒரு காதல். எப்போ பார்த்தாலும் நிரோஷாவுடைய படங்களாக இருக்கும். அதே போல் அவருடைய கடையிலையும் கூட நிரோஷா படத்தை வரைஞ்சிருப்பார். திடீர்னு பார்த்தா நைட்டு விடிய நிரோஷாவுக்கு மேலே ஒரு பச்சை கிளி இருக்கிற மாதிரி, நிரோஷா அப்படியே ஹேர்லாம் அப்படி பறந்து வச்சுக்கிற மாதிரின்னு அப்படி ஒரு இதாக இருக்கும். நான் ஒரு தடவை நிரோஷா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட, உங்கள் மேலே அப்படி ஒரு பைத்தியமாக இருக்கிற என்னுடைய நண்பன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பழனிராஜை பற்றி சொன்னேன். அந்த பழனிராஜ் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு எனக்கு அடித்து கொடுத்ததுலேருந்து கையெழுத்து பத்திரிகையை நகாசு பண்ணி அழகுபடுத்திலாம் பண்ணானோ, அது மாதிரி எனக்கும் பழனிராஜுக்கும் அப்படி ஒரு நட்பு உண்டு. இன்றைக்கி தஞ்சாவூருக்கு பக்கத்தில் வல்லம் அப்படிங்கிற பகுதியில் ஓவிய ஆசிரியராகவும் திருமணங்களுக்கான டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல. இதே போல் இன்னொரு ஓவியர் என் வாழ்க்கையில் மறக்க முடியாதவராக தெரிஞ்சார். அவர் பெயர் இளங்கோவன். நான் ஹிந்துவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இளங்கோவனுக்கு ஃபோன் பண்ணி கடவுளுடைய படங்களெல்லாம் மிகச்சிறந்த முறையில் வரையக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்டவர் தான் இளங்கோ. அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன்.
திருச்செந்தூரில், வடபழனியில் அப்படின்னு நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் முக்கிய கோயில் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா அது முக்கால்வாசி ஓவியர் இளங்கோவுடையதான். அந்த தருணத்தில் அவரை நான் பேட்டி எடுக்கிறதுக்கு போகிறேன். சனிக்கிழமைக்கு நான் பேசுகிறேன். பேசும்போது அவர்கிட்ட சொல்கிறேன், திங்கக்கிழமை வேணா வரீங்களா சார் அப்படின்னு கேட்டார். திங்கக்கிழமை எங்கள் அம்மாவுக்கு சிரார்த்தம் இருக்குது, திதி இருக்குது, அதனால் செவ்வாய்க்கிழமை வேணால் வச்சுக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்படியா சார்? ஆமாம், அப்பா அம்மா 2 பேருமே இல்லைங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே ஃபோனில் அப்படியே பேசிட்டு வரோம். சரி சார் அப்படின்னு. சனிக்கிழமை அன்னைக்கு நாங்கள் பேசணும். திங்கக்கிழமை பேட்டிக்கு வர சொன்னார். இல்லை செவ்வாய்க்கிழமை வச்சுக்கலாம், என் அம்மாவுக்கு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். சரின்னு செவ்வாய்க்கிழமை, ஞாயிறு திங்கள், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த வடசென்னை பகுதியில் ஓவியர் இளங்கோவை பார்க்குறேன். ஓவியர் இளங்கோவனுடைய ஓவியங்களையும் எனக்கு பிடிக்கும், அந்த இளங்கோவையும் பிடிக்கும், அந்த குடும்பத்தார் மொத்தத்தையும் ரொம்ப பிடிக்கும். அவருடைய பையன் பேர் பராந்தக சோழன். அப்படின்னாக்க அவர் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளராக இருப்பான்னு பாருங்க. அவருடைய ஹேர் ஸ்டைல், சுருள் முடிகளும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அவரை நான் இன்டர்வியூ எடுத்தேன். இன்டர்வியூலாம் எடுத்து முடிச்சுட்டு கிளம்பும்போது, சார் இந்தாங்க அப்படின்னு கொடுத்தாரு. ஒரு சாய்பாபாவுடைய பென்சில் ஓவியம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதற்கு பிறகு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். சார் இந்தாங்க அப்படின்னு இன்னொரு படத்தை கொடுத்தாரு. அப்படியே கண்ணுலேருந்து எனக்கு தண்ணி வந்துருச்சு. எங்கள் அம்மாவுடைய ஓவியம் என்னுடைய வாட்ஸ்அப்லேயோ அல்லது என்னுடைய முகநூல்லையோ எங்கள் அம்மாவுடைய படத்தை தேடி கண்டுபிடிச்சி அந்த படத்தை அப்படியே எடுத்து ரொம்ப அழகாக அம்மாவை அப்படியே உயிர் கொடுத்துருந்தாங்க. எங்கள் அம்மா இறந்து போன அம்மாவே எனக்கு திரும்ப வந்துட்டது மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்படியே நெகிழ்ந்து போயிட்டேன். நல்லா இருக்கா சார் அப்படின்னாங்க. நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியல இளங்கோ அப்படின்னு நான். கிட்டத்தட்ட இதெல்லாம் நடந்து ஒரு 5-6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் கூட இன்னைக்கு வரைக்க இளங்கோவனுடைய குடும்பத்தார் அப்படின்னு அந்த நண்பராக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 1987ஆம் ஆண்டிலிருந்து எனக்கு பழக்கமான நிலா பழனிராஜ் அப்படிங்கிற நிலா ஆர்ட்ஸ் பழனிராஜுங்கிற அந்த ஓவிய நண்பனாக இருக்கட்டும், இவர்களுடைய அன்புக்கெல்லாம் நம்ம என்ன கைமாறு செய்ய முடியும்? நன்றி அப்படின்னு சொல்கிறத தவிர. அப்படி ஒரு அன்புக்கு பஞ்சமில்லை அப்படிங்கிற மாதிரி என்னை அந்த ஆரம்ப கட்டத்தில் கைதூக்கி விட்ட நிலா ஆர்ட்ஸ் ஓவியர் பழனிராஜ். எங்கள் அம்மாவுக்கு இது மாதிரி அன்னைக்கு என்னால் வர முடியாது, அடுத்த நாள் வச்சுக்கலாமான்னு கேட்டதை டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு அந்த 2 நாட்களில் எங்கள் அம்மா படத்தை தேடி கண்டுபிடிச்சி அந்த அம்மாவையே எனக்கு வரைந்து கொடுத்த அந்த இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு ஓவிய நண்பர். இந்த உலகம் இன்னும் ரொம்ப அழகான உலகமாக, பசுமை படர்ந்த உலகமாக, அன்பு நிறைந்த உலகமாக, அன்பு சூழ் உலகமாக எங்கிட்டே இருக்குதுன்னு தான் நான் பார்க்கிறேன். இப்படியாக உங்கள் வாழ்க்கையிலையும் யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு உதவியை செய்து உங்களை நெகிழ பண்ணியிருப்பார், உங்களை மகிழ்ச்சி கடல் ஆழ்த்தியிருப்பார். ஐயோ அவர் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியலையே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். முடிஞ்சா அவங்கள தேடி கண்டுபிடிங்க. அதுவே வாழ்க்கையினுடைய ஒரு ஆகச்சிறந்த சுவாரஸ்யமாகவும் ஆகச்சிறந்த மனநிறைவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியான இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.